சூரியனார் கோவிலுடைய ஆதீனத்தை கைப்பற்ற போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அது தொடர்பா ஒருத்தர் வந்து கால் பண்ணி கேட்கிறாரு. என்னங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ யாரு நீ ஏன் என்கிட்ட பேசுற? உனக்கு என்ன தைரியம் இருக்கு? நீயும் நேர்ல வா முடிஞ்சா. உன்கிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஐயா அங்கேயும் ஒரு மிரட்டல போட்டிருக்காரு. ச்சே, என்னங்க இது? நல்லா நெத்தி நிறைய பட்டையும் கழுத்துல ஒரு மாலையும் போட்டிருக்கீங்க. மக்கள் உங்களை என்னன்னு நினைச்சிருப்பாங்க? ஆனா இப்படியா நீங்க செயல்படுவீங்க? இதுல திமுக வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருந்தாங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய பழமையான கோவில்களை நாங்க புதுப்பிக்கிறதுக்காக 1000 கோடி வந்து நாங்க நிதி ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த நிதியை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியவும் இல்லைங்க. அதுக்கு மாறா என்ன பண்றாங்க? ஒரு கோவில்ல இருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி ஸ்கூல் கட்டுறது, காலேஜ் கட்டுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ பள்ளி கல்வித்துறைக்குன்னு ஒதுக்குன நிதி என்னாச்சு? அறநிலைத்துறைக்குன்னு ஒதுக்குன நிதி என்னாச்சு? இதெல்லாம் கேட்டா அப்புறம் நமக்கு ஒரு ஃபோன் கால் வந்துரும் போல இருக்கு. வேண்டாம் வேண்டாம், நான் வந்து உங்களுக்கு ஞாபகம் மட்டும் படுத்திட்டு போயிடுறேன்.